ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னென்னா, தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். தன்னை தீட்டுப்படாதபடிக்கு பிரதானிகளின் தலைவிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, தானியேல் பற்றி நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்ன பண்ணனாக்கா தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கிறார். ஒரு நல்ல வாய்ப்பு. ராஜாவின் போஜனம் சும்மா இருக்குமா? ராஜாவின் அரண்மனையில் பானம் பண்ண எப்படி இருக்கும் பாருங்கள். தானியேல் அதை ஒரு பெருசாகவே என்னல தேவனுக்கு பயந்ததுனால அவர் எடுத்த தீர்மானங்களில் உறுதியாக இருக்கிறார். பாருங்கள், ராஜாவின் காரியத்தில் நான் தீட்டுப்பட மாட்டேன். ஆமாம், எவ்வளோ பெரிய காரியங்கள். ரெண்டாவது, அந்த வசனம் முடிவில் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதானிங்க தடைவிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். என்ன வேண்டிக் கொள்கிறான்? தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறான். ப்ளீஸ் விட்டுருங்க, நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன் எப்படி கெஞ்சிருப்பார் பிரதானிகள் தலைவர். இல்லை ராஜாவின் உத்தரவு, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், அதெல்லாம் முடியாது, எவ்வளோ ஒருவேளை கட்டாயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் கெஞ்சிறாரு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஏன்னா ராஜாவை காட்டிலும் மகாராஜாவாக ஆண்டவரை அவன் முதல் இடத்துல வைத்திருந்தனால ஒருவேளை இதனுடைய பதவி இதனுடைய அதிகாரம்லாம் உலகத்தில் அழிந்து போயிடும். ஆனால் மாறாதவர் ஆண்டவர் மேலே அந்த பயமோ ஆண்டவர் குறித்த ஒரு நன்மதிப்பும் தானியேலுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க. ராஜாவின் போஜனம் சாதாரண கிடையாது. தன்னை தீட்டுப்பட்டதாதபடிக்கு காத்து கொள்கிறாராம். தெய்வ பிள்ளையில இன்னைக்கு நீங்கள நானும் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அநேக காரியங்களை போய் நம்ம தீட்டுப்பட்டுறோம்ல, அநேக காரியங்கள் நம்மளை நாம கரைப்படுத்தி கொள்கிறோம்ல. இன்றைக்கி அநேக காரியத்தில் போய் உலகத்தின் பாவங்களுக்கு, ஆசை இச்சைகளுக்கு, ஈவன் சாதாரண பேசுகிற நம்ம வார்த்தைகளை கூட நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக காணப்படுகிறோமா. இன்றைக்கி சிந்திக்கிறதுல தீமையான காரியங்களை சிந்திச்சு அநேக காரியங்களை நம்ம ஆவி ஆத்மா சரீரமுமே தீட்டுப்பட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, தானியேல் மேலே ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு, தீட்டுப்பட்டதாதபடிக்கு மேலே பாதுகாத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாகுகிறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். பாருங்க, பின்னாடி தொடர்றாரு, அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. தெய்வ பிள்ளைகளே, நீங்களே நான் தீட்டுப்படாது இருக்கணும். அவர் கிருபையை நம்ம இழந்து போகக்கூடாது. காலைதோற கிருபைகள் புதுசாக இருக்குது. அவர் கிருபையில் நம்ம வாழ முடியாது. நாம் நிற்பது நிர்மூலமாகாத கிருபை. கிருபையை நம்ம காத்துக்கொள்ளணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாகிறனால் நீங்கள் கசப்பான காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்துக்கு கசப்புங்க சொல்லப்பட்டிருக்கு. அது போல் எத்தனை காரியத்தில் நம்ம தீட்டுப்பட்டு இருக்கிறோம். அப்போது தீட்டுப்படாதபடிக்கும் 16 வசனத்தில் வாசிங்கன்னா, ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாயிராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா. அன்னைக்கு அந்த ஏசா சேஷ்ட புத்திரபாக விலையேற பெற்றதை அவன் அந்த கூழுக்காக தன்னையே தீட்டுப்படுத்திட்டார்ல. இந்த பிள்ளையில் இங்கே பாருங்கள், தானியேல் ராஜாவின் போஜனில் தீட்டுப்படாதபடி காத்து கொள்கிறாரு. இங்கே ஏசா கூழுக்காக சேஷ்ட புத்த பார்த்து விட்டுறாரு. தேப்பிள்ள அப்போ ஈவன் நம்ம சாப்பாட்டில் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில் நம்முடைய பார்வை சிந்தனை எல்லாவற்றிலும் தெய்வ பிள்ளையில் முடிந்த அளவு நீங்கள் தீட்டுப்படாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனை வா என் ராஜ்யத்தில் பிரவேசம் சொல்வார். நம்மளை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளலாம். கண்களபடி நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா, தீட்டுப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தானியேலை போல ஆண்டவரே ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா.
ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏசாவை போல நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவரே தானியேலை போல பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரப்பிடித்து நடத்தும் கிருபை கொப்ப கொடுக்குறேன் இயேசுவின் ஜெபக்கலம் பிதாவே, ஆமென். தீட்டுப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கத்தங்களோடு இருப்பாராக. ஆமென்.